இன்று நாம் ஒரு மகத்தான அதே சமயம் மிகவும் முக்கியமான வரலாற்று பயணத்தை தொடங்கவிருக்கிறோம். அதுதான் ராஷிதுன் கலிஃபாக்கள் என்று அழைக்கப்படும் இஸ்லாத்தின் 4 கலிஃபாக்களின் வரலாறு. நண்பர்களே, இஸ்லாமிய வரலாற்றின் இந்த பொற்காலத்தை ஒரே ஒரு வீடியோவில் சுருக்கி சொல்லிவிட முடியாது. அப்படி சொன்னால் அது இந்த வரலாற்றிற்கு செய்யும் நியாயமாகவும் இருக்காது. அதனால் நீங்கள் வரலாற்றை தெளிவாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்வதற்காக இதை ஒரு வீடியோ சீரீஸ், அதாவது எபிசோட் பை எபிசோடாக உங்களுக்கு வழங்கப் போகிறோம். ஒவ்வொரு எபிசோடும் விறுவிறுப்பாகவும் ஆதாரபூர்வமாகவும் இருக்கும். அந்த வரிசையில் இந்த வரலாற்றின் முதல் எபிசோடை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வெறும் 23 ஆண்டுகளில் ஒரு தனி மனிதராக தொடங்கி அறியாமையில் மூழ்கி கிடந்த அரேபிய தீபகற்பம் முழுவதையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஓரிரை கொள்கையின் கீழ் ஒன்றிணைத்தவர் நம் உயிர் மூச்சு கண்மணி நாயகம் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாம் ஒரு சாம்ராஜ்யமாக, ஒரு குளோபல் பவராக மாறியிருந்த நேரம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பணி நிறைவடையும் தருணம் நெருங்கிவிட்டது என்பதை வரலாறு உணர்த்தத் தொடங்கியது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளின் முதல் மற்றும் கடைசி ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். இதை ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறும் ஹஜ் என்று வரலாறு அழைக்கிறது. அரஃபாத் மைதானத்தில் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்தார்கள். அங்கே வெள்ளை, கருப்பு, அரபி அல்லாதவர் என்ற வேறுபாடின்றி அனைவரும் சமமாக நின்றார்கள். அந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் இறைவனிடமிருந்து அந்த முக்கியமான இறைவசனம் சூரா அல் மாயிதா 3ஆம் வசனத்தின் ஒரு பகுதி இறங்கியது. இன்று நான் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமையாக்கி வைத்து விட்டேன். என் அருட்கொடையை உங்கள் மீது நிரப்பமாக்கி விட்டேன். இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டேன். இந்த வசனத்தை கேட்டதும் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். மார்க்கம் முழுமையாகிவிட்டது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருவரின் கண்கள் மட்டும் கலங்கின. அவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தேம்பி அழத் தொடங்கினார்கள். இதை பார்த்த மற்ற தோழர்கள் ஆச்சரியப்பட்டு, மார்க்கம் முழுமையானதற்கு ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் அவர்களின் ஞானத்தை வெளிப்படுத்தியது. மார்க்கம் முழுமை அடைந்து விட்டது என்றால் நபி அவர்களின் பணியும் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். அவர்கள் நம்மை விட்டு பிரியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை இது உணர்த்துகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்த உள்ளுணர்வு எவ்வளவு உண்மையானது என்பது விரைவில் தெரிய வந்தது. The incident at Ghadir Khum, the controversy. ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு மதீனா திரும்பும் வழியில் கதீர் கும் என்ற இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்வர் தொழுகைக்காக தங்கினார்கள். அங்கே மக்கள் கூடியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்தார்கள். அவர்கள் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டு, நான் யாருக்கெல்லாம் மௌலாவாக, பொறுப்பாளராக, நண்பராக இருக்கிறேனோ அலி அவர்களுக்கும் மௌலாவாக இருக்கிறார் என்று கூறினார்கள். நண்பர்களே, இந்த காதிர் கும் சம்பவம் தான் இஸ்லாமிய வரலாற்றில், குறிப்பாக சுன்னி மற்றும் ஷியா பிரிவினரிடையே ஒரு முக்கிய விவாத பொருளாக இருக்கிறது. ஷியா முஸ்லிம்கள் இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது வாரிசாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்ததாக கருதுகிறார்கள். ஆனால் சுன்னி முஸ்லிம்கள் இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடாகவும் ஒரு ஆன்மீக பிணைப்பாகவும் பார்க்கிறார்கள். இந்த கருத்து வேறுபாடுகள் குறித்தும் சுன்னி ஷியா பிளவின் முழுமையான வரலாற்றையும் நாம் ஏற்கனவே மிக தெளிவாக ஆதாரங்களுடன் ஒரு தனி வீடியோவில் விளக்கியுள்ளோம். அதற்கான லிங்க் மேலே கார்டிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். Return to Medina and the army of Usama. மதீனா திரும்பிய பிறகு ரோம பேரரசுக்கு எதிராக ஒரு படையை அனுப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள். ஜைத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகனான மிக இளம் வயதுடைய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தளபதியாக நியமித்தார்கள். ஆனால் அந்த படை கிளம்பும் முன்பே மதீனாவில் ஒரு சோகம் சூழத் தொடங்கியது. The illness begins. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான தலைவலியும் காய்ச்சலும் ஏற்பட்டது. நோய்மை முற்றியது. அவர்கள் தனது மனைவிமார்களிடம் அனுமதி கேட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறையில் தங்குவதற்கு முடிவு செய்தார்கள். உடல்நிலை மிகவும் மோசமானது.
அவர்களால் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை. அப்போது அபூபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்தச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்திய தருணம். The final Monday, false hope. ரபியுல் அவ்வல் மாதம் ஒரு திங்கட்கிழமை காலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் மக்கள் அழுது கொண்டே தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களின் வீட்டு திரைச்சீலை மெதுவாக விலகியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகம் நிலவைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. தன் தோழர்கள் ஓரிரை கொள்கையில் உறுதியாக நின்று தொழுவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக புன்னகைத்தார்கள். அந்த புன்னகையை பார்த்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமாகிவிட்டார்கள் என்று எண்ணி மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார்கள். ஆனால் அதுதான் அவர்கள் கண்ட கடைசி புன்னகை என்று அவர்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை மூடிக்கொண்டார்கள். The departure ar-Rafiq al-Ala. அன்று மதிய வேளை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் பிரியும் தருணம் வந்தது. அவர்களின் நாவுகள் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் தொழுகை தொழுகை என்று முணுமுணுத்தன. கடைசியாக வானத்தை நோக்கி விரலை உயர்த்தி அல்லாஹும்ம ரஃபீக் அல்-அஃலா, இறைவா அந்த மிக உயர்ந்த நண்பனிடம் என்னை சேர்த்து விடு என்று கூறினார்கள். கை கீழே விழுந்தது. அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். Denial and confusion. Umar's soul. செய்தி காட்டுத்தீ போல பரவியது. மதீனா கதறியது. ஆனால் அங்கே ஒருவரின் எதிர்வினை எல்லோரையும் உறைய வைத்தது. அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. துக்கம் தாழாமல் வாளை உருவிக்கொண்டு நின்றார். யாராவது முகமது இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர்களின் தலையை வெட்டுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கவில்லை. மூசா அலை இறைவனை சந்திக்கச் சென்றது போல இவர்களும் சென்றுள்ளார்கள். அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று ஆவேசமாக முழங்கினார். மக்கள் குழப்பத்தில் தவித்தார்கள். அபூபக்கர்ஸ் விஸ்டம். அப்போது அங்கே வந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு நேராக நபியின் உடல் இருந்த அறைக்கு சென்றார்கள். நபியின் முகத்தை திறந்து நெற்றியில் முத்தமிட்டு, வாழும் போதும் நறுமணராக இருந்தீர்கள், இறப்பிலும் நறுமணமாக இருக்கிறீர்கள் என்று அழுதார்கள். பிறகு வெளியே வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமரச் சொன்னார்கள். மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் திரும்பினார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிய உரை வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியது. மக்களே, உங்களில் யார் முகம்மதை வணங்கினார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது இறந்து விட்டார். ஆனால் யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிருடன் இருக்கிறான், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். பிறகு குர்ஆனின் வசனத்தை ஓதிக் காட்டினார்கள். முஹம்மது ஓர் இறை தூதரே தவிர வேறில்லை. அவருக்கு முன்னரும் வேறு தூதர்கள் சென்று விட்டார்கள். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் நம்பிக்கையிலிருந்து திரும்பி விடுவீர்களா? சூரா ஆலி இம்ரான் வசனம் 144. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த வசனம் இன்றுதான் இறங்கியது போல உணர்கிறேன் என்று கூறி அப்படியே நிலை குலைந்து தரையில் சரிந்தார்கள். மதீனா இருளில் மூழ்கியது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பாங்கு ஒலி நின்றது. ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது. ஆனால் நினைவில் வையுங்கள், நபியின் உடல் இன்னும் நல்லடக்கம் செய்யப்படவில்லை. கண்கள் காய்வதற்கு முன்பே அதிகாரம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்தது. மதீனாவின் ஒரு மூலையில் அன்சாரிகள் ரகசியமாக கூடினார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இரண்டாக உடையும் அபாயம் உருவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினர் சோகத்தில் இருக்க அங்கே அரசியல் காய் நகர்த்தல்கள் தொடங்கின. யார் அந்த அடுத்த தலைவர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்தார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்கே இருந்தார்? வரலாற்றின் இந்த பரபரப்பான திருப்பங்களை அடுத்த எபிசோடில் ஆக்கிவேறு ஆணிவேராக அலசப் போகிறோம். இந்த வரலாறு உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். இஸ்லாமிய வரலாற்றை அதன் உண்மைத்தன்மையுடன் தெரிந்து கொள்ள இப்பொழுதே நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இந்த வரலாற்றை அறியட்டும்.